ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு பாம்பே குருமா பண்ணியிருந்தேங்க. அதோட டீட்டெயில்டு ரெசிபி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூடவே கொஞ்சம் தேங்காய். இந்த குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் காரம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 80 to 85% வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அதை ஒரு மசாலா பேஸ்ட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.